ऊपर नहीं। यहाँ फोर्स कर रहे हैं, पुलिस वाले फोर्स कर रहे हैं पे, ये पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे, पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे। नहीं। हाथापाई हो रहा है सर। क्यों सीजेपी के प्रोटेस्ट का हाथापाई हो रहा है? सुबह 7 बजे जब मैं यहाँ से निकला फ्रेश होने के लिए, तभी पुलिस के गुंडे यहाँ आए, सोनम सर को घसीट कर गाली गलौज करके लेकर गए। 60 साल से जो इंसान है, जो भूख हड़ताल पर बैठा हुआ था 20 दिनों से, 60 साल के इंसान को जो 20 दिनों से भूखा था, उसको दिल्ली पुलिस गाली गलौज करके घसीट कर यहाँ से जबरदस्ती उठाकर लेकर गई। ये कहाँ लेकर गई हमें पता नहीं है। पुलिस आज उसको गाली, ये इंसान है, ये जानवर है, ये लोग ये जानवर है। அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த சந்திக்க முக்கியமான அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு விவேகானந்தன். வணக்கம். இந்தியாவுல பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்தாலும் கூட, ஆனா இந்தியா முழுக்க மிக முக்கியமாக பேச வேண்டிய பொருளாக இருக்கிறது ஜோனம் கரப்பான் பூச்சியோட அந்த கட்சியோட தலைவர், கட்சிக்கு ஆதரவான ஒரு முக்கிய தலைவர் தெரியும் நினைக்கிறேன். அவர் தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறார். இதோட இன்னைக்கு 20வது நாள். ஆனால் அவர்களை தடாலடியாக அத்துமீறி கைது செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று அதன் தலைவர் மீதும் கூட கருப்பு வீசப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் பெரும்பாலான மேஸ்ட்ரீம் மீடியா யாருமே பேசாமல் இருப்பது என்ன அரசியல் தெரியவில்லை. முதற்கட்டமா இதுல எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது போன மாசமே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு போன மாசம் 20ஆம் தேதி இன்னும் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சோனம் வாங்சுக்கு இதுல அவர் இணைஞ்சு அவர் கடைசியில நான் காலவரையறையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுடைய டிமாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்ட். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரும் விவாத பொருளா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நீட் தேர்வுல நடந்த அந்த முறைகேடு, பேப்பர் லீக் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை இந்தியா முழுக்க உருவாக்கிட்டு. ஏன்னா பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வு எழுதின மாணவர்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அது கணக்கு சேர்த்தோம்னா எங்கேயோ போவோம் அந்த கவுண்ட். அப்ப இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட இந்த விஷயங்கிறது இன்னைக்கு, அதனாலதான் ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த கோட்டா அப்படிங்கிற அந்த கோச்சிங் சென்டர்களுக்கான கோழிப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த கோட்டாவில போயிட்டு அவர் மாணவர்களை சந்திச்சு பேசுறாரு. அப்புறம் நேற்று கூட இன்னொரு இடத்துல போயிட்டு மாணவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ இன்னைக்கு இந்த நீட்ல முறைகேடு நடந்தது அப்படிங்கிறது வெறும் மாணவர்களின் பிரச்சனையா மட்டும் இல்லாம, அது அதுல சுத்தி இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனையாவும் சேர்ந்து மாறி இருக்கு. அதே மாதிரி சிபிஎஸ்இல நடந்த அந்த முறைகேடு, அப்புறம் இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு கல்வித்துறை, இந்தியாவின் கல்வித்துறை இது சரியாகத்தான் இயங்குதா அப்படிங்கிற கொஸ்டின் எழுப்புற மாதிரியான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதனால இந்த கல்வித்துறையினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அமைச்சர், அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு முதல் கட்ட கோரிக்கையா வச்சுதான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய இறுதி டிமாண்ட் அப்படிங்கிறது, இப்ப தர்மேந்திர பிரதானை மாத்திட்டா வேற ஒரு அமைச்சர் போட போறாங்க, அவரும் பாஜகவுக்கு சேர்ந்தவர்தான் இருக்க போறாரு. அப்ப அங்க என்ன மாத்திர முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் தர்மேந்திர பிரதானை நீக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆரம்ப கட்ட ஒரு கோரிக்கையா தான். அவங்க இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த நீட் எக்ஸாமை நடத்தக்கூடிய ஏஜென்சி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏஜென்சியே மொத்தமா மாத்தணும், அதை தூக்கணும், நீக்கணும், நீட் எக்ஸாமையே கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய டிமாண்ட்ல முக்கியமான ஒரு பார்ட். இது வெறும் ஒரு சோசியல் மீடியாவில ஒரு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர் சொன்ன ஒரு காக்ரோச், வேலையில்லாத இளைஞர்களை நோக்கி கரப்பான் பூச்சிகள் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை ஒரு ட்ராலாக எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியால உருவான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி கட்சியா மாறுற அளவுக்கான விஷயம் இன்னைக்கு மாறி இருக்கு. அபிஜித் திப்கே அப்படிங்கிற அமெரிக்காவில இருந்து அவர் ஒரு இளைஞர் கிளம்பி அவர் இங்கேயே ஜந்தர் மந்தர்லயே படுத்துட்டு இருக்காரு, வீட்டுக்கு கூட போகல. அவரு முழு நேரமும் ஜந்தர் மந்தர்லயே தான் இருக்கிறார் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு. இப்போ இது ஒரு முக்கியமான போராட்டமா இது கவனிக்கப்பட்டிருக்கணும் நாடு முழுக்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்டை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாட்டுல இந்த போராட்டம் ஒரு சின்ன விவாத பொருளா கூட மாறல. இதுல இந்த சோனம் வாங்சுக் இருக்காரு இல்லைங்களா, அவரு ரொம்ப முக்கியமானவர் இருக்காரு. அவரு ஏன் அவரு முக்கியமானவர் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்.
அவர் ஒரு பெரிய கல்வியாளர், அவர் ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட், இப்படி பல மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு முக்கியமான நபர். இப்படி பல விஷயங்கள் அவருக்கு உண்டு. அதுல அவரு இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவர் நடிச்சாரு நண்பன் ஒரு படம், சங்கர் இயக்கத்துல நண்பன் ஒரு படம் நடிச்சாரு. அவருடைய ஒரிஜினல் படம் வந்து ஹிந்தியில 3 Idiots அப்படின்னு அமேசான் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர், இந்த வகுடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கொசக்ஸ்ரீ பச புகழ் அப்படின்ற கேரக்டர்ல விஜயே தான் நடிச்சிருந்தார். அந்த கேரக்டர் ஒரிஜினலா பார்த்தோம்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க. அவர் வந்துட்டு ஒரு ஊர்ல போயிட்டு தனியா ஒரு சின்ன ஸ்கூல் வச்சுக்கிட்டு அங்க வந்து பசங்களுக்கு எல்லாம் பிராக்டிக்கல் நாலேஜோட எஜுகேஷன் வந்து சொல்லி தருவார். வெறுமனே புக் எஜுகேஷன்ன்ற மாதிரி இல்லாம எல்லாத்தையும் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி கத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவார். ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் கொசக்ஸ்ரீ பசப்புகழ் யாருன்னா இந்த சோனம் வாங்சுக் தான். அவருடைய கேரக்டர்ல நடிச்சு அந்த படம் வந்து விஜய்க்கு வந்து பெரிய ஹிட்டா மாறிச்சு. விஜய்னா ஒரு ஆக்ஷன் படத்துல அவர் சண்டை போடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, குத்தாட்டம் போடுவாரு, இப்படி ஒரு ஹீரோ இருந்த அவருடைய இமேஜ வந்து ஒரு வேற லெவலுக்கு மாத்தினதுல நண்பன் படமும் ஒரு முக்கியமானது. அப்ப அந்த படத்துல அவரு சோனம் வாங்சுக்கோட கேரக்டர்ல நடிச்சுதான் அவர் வந்து அந்த பேரை பெற்றார். இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த போராட்டத்தை பத்தி அவரு நடக்குதான்னு கூட தெரியாத அளவுக்கு மயான அமைதி காக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த போராட்டம் அவருடைய கொள்கை எதிரிக்கு எதிராக தான் நடக்குது. விஜயனுடைய கொள்கை எதிரி பாஜக, அந்த பாஜகவின் அமைச்சரை எதிர்த்து அந்த போராட்டம் நடக்குது. விஜயனுடைய கோரிக்கையும் நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, விஜயனுடைய டிமாண்டும் நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது. அப்ப இவர் இவர் வைக்கிற எல்லா கோரிக்கையும் ஆதரிச்சு இவர் வந்து அந்த கேரக்டரை எடுத்து நடிச்ச ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்கார். அதோடைய மூலம் அவர் தான் ஒரிஜினல், இவர் ரீல். நண்பன் படத்துல இவர் ரீல், அதோட ஒரிஜினல் அவர். உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு செக்மோல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து அவர் லடாக்ல நடத்தினார். அவருடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அவர் நினைச்சிருந்தா அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். முக்கியமா வந்து லடாக்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கோடை காலத்துல விவசாயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மற்ற நாள் எல்லாம் பனி படர்ந்து கிடக்கும். இப்ப கோடை காலத்துல தான் விவசாயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அங்க. ஆனா அந்த டைம்ல தண்ணி இருக்காது. அப்ப அந்த விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஐஸ் தூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயற்கை பனிக்கூம்பு அப்படின்னு ஒரு முறையை வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா மலையில ஓடக்கூடிய தண்ணியை வந்து பைப் மூலமா கீழே கொண்டு வந்து மேல் நோக்கி கீழே வந்த தண்ணியை வந்து மேல் நோக்கி வளர்த்துடுவாங்க. அப்ப அந்த தண்ணி வந்து மேல் நோக்கி பீச்சி அடிக்கும் போது லடாக்கினுடைய கிளைமேட்ல அந்த தண்ணி மேல போகும்போது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே பனி கட்டிகளா மாறும். இப்படி வந்து ஒரு கூம்பு வடிவத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், கூம்பு வடிவம்னா நம்ம சின்னதா கிடையாது, ரொம்ப உயரமான கூம்பு வடிவத்துல ஒரு ஐஸ் செயற்கை பனி கூம்பு வந்து உருவாக்கி, கோபுரம் மாதிரி உருவாக்கி, அதை வந்து அந்த கோன் ஸ்ட்ரக்சர், கூம்பு ஸ்ட்ரக்சர்னுடைய கேரக்டர் என்னன்னா அதோடைய சர்ஃபேஸ் கம்மியா இருக்குங்கிறதுனால அது வந்து சூரிய ஒளியில அவ்வளவு சீக்கிரம் ஆவியாகாது, முழுமையா கரையாது அவ்வளவு சீக்கிரம். அதனால அது வெயில் காலத்திலயும் அது வந்து ஓரளவுக்கு நிலைச்சு நிற்கும். அப்ப அந்த பனி கோபுரத்தை வந்து வெயில் காலத்துல உருக்கி அந்த தண்ணீரை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜியை வந்து அவர் வந்து லடாக் விவசாயிகளுக்கு பெரிய செலவே இல்லாம செய்யறது. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய காஸ்ட் வச்சு செய்யக்கூடியது. பெரிய செலவே இல்லாம வெறும் சின்ன சின்ன பைப்பு கொண்டு வச்சு செய்யற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார். இதுக்காக அவர் வந்து பல அவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்கிறார் இன்டர்நேஷனல் லெவல்ல. அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா லோக்கல் மக்களுக்கு குறைந்த செலவுல எந்த சிக்கலும் இல்லாம அவங்களே ஈஸியா அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவருடைய ஸ்கூல் அப்படிங்கிறது ரியல் டைம், அந்த நண்பன் படத்தில் நடத்தின ரியல் ஸ்கூல் அவர் தான் நடத்தினார். அவங்க ஸ்கூல்ல பசங்க எல்லாம் என்ன பண்ணாருன்னா லடாக்ல வந்து இவங்கதான் ஃபெயிலான பசங்க, இவங்க எல்லாம் தேர மாட்டாங்க அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து அனுப்பப்பட்ட பசங்களை எல்லாம் வச்சு அவர் ஒரு ஸ்கூல் உருவாக்கி அந்த ஸ்கூல் மூலமா அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் அப்ளை பண்ணி அவங்கள வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் உருவாக்கி காமிச்சார். ஸோ நீங்களா ஃபெயில் ஆனவங்க தேர மாட்டீங்கன்னு சொல்றது அந்த படம், அதை வச்சுதான் அந்த படத்தை எடுத்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட பள்ளி உருவாக்குறது, இப்படி பல கண்டுபிடிப்புகளை அவர் பண்ணியிருக்கிறாரு. இவர் இதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து இப்ப மேலை நாட்டு சயின்டிஸ்டுகள் மாதிரி இவர் எதுக்குமே பேட்டன்ட் எல்லாம் வாங்கி வைக்கல. இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், இதை யாரு பயன்படுத்தினாலும் அதுல இருந்து ஒரு கமிஷன் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டன்ட் எல்லாம் வாங்கி வைக்கல. அப்ப அவர் வந்து மக்களுக்கான ஒரு அறிவியலாளரா இருந்தாரு, மக்களுக்கான கல்வியாளரா இருந்தாரு.
லோக்கல் லாங்குவேஜ்ல கல்வி கற்பிக்கப்பட்டாதான் மாணவர்களின் அறிவு வந்து வளரும் அப்படிங்கிறத பேசினார். தாய்மொழியினுடைய இம்பார்ட்டன்ஸை வச்சு லடாக்ல லோக்கல் லாங்குவேஜ்ல தான் அவருடைய கல்வி முறையெல்லாம் இருந்தது. அப்புறம் காஷ்மீர்ல இருந்து லடாக் வந்து யூனியன் பிரதேசமா பிரிச்சு உடைக்கப்பட்டப்ப லடாக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டங்களை அவர் நடத்துனாரு. ஒரு மிகப்பெரிய அளவுல அமைதி போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இவர். வந்து ஒருவேளை இந்தியாவில பிறக்காம வேற ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்லயோ வேற ஏதோ நாடுகள்லயோ பிறந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து உலகம் போற்றும் ஒரு மனிதராக போற்றப்பட்டிருப்பார். இவர்களை இந்தியாவிலேயே பிறந்திருந்தும் கூட அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து கமர்ஷியலாக மாற்றி இருந்தார். அவர் தன்னை வந்து ஒரு கமர்ஷியல் சயின்டிஸ்டாக மாத்திக்கிட்டு அந்த பாத்துல போயிருந்தார் அப்படின்னா அவர் இன்னைக்கு மோடியோட நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியா இருந்திருப்பார். ஆனா அவர் அதெல்லாம் செய்யல. மக்களுக்காக நிக்கணும்னு நினைச்சப்ப அவர் இந்த போராட்டத்துல அவர் வந்து நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. கிட்டத்தட்ட 20 நாளா அவர் அந்த போராட்டத்துல உட்கார்ந்து இருக்காரு. 20 நாளாக ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலை வந்து மோசமாயிட்டே வருது. ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம விஜய் சார் வந்து சிஎம் சார் பாத்தீங்கன்னா அவரு நடிகரா இருந்தப்ப அண்ணா சாரை அதே ஜந்தர் மந்தர்ல அன்றைய காங்கிரஸ் அரசை எதிர்த்து அண்ணா சாரை உண்ணாவிரதம் இருந்தப்ப இவர் வந்து இங்கிருந்து கிளம்பி போய் அந்த அண்ணா சாரை சந்திச்சு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு எல்லாம் கொடுத்துட்டு வந்தார். காங்கிரஸ் வந்து இவருக்கு கொள்கை எதிரி கிடையாது, காங்கிரஸ் இவருக்கு அரசியல் எதிரியும் கிடையாது. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்து நடத்தின போராட்டத்துல போயிட்டு இவர் ஆதரவு கொடுத்துட்டு பேசிட்டு வந்தார். இன்னைக்கு இவருடைய கொள்கை எதிரியை எதிர்த்து நடத்துற போராட்டத்துல அதே ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரதம் அதே வெடிவெட்டு போராட்டத்துல சோனம் வாங்சுக் இருந்துட்டு இருக்காரு. சோனம் வாங்சுக்கு இவருக்கு தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் அந்த போராட்டத்தை பத்தி வாயே திறக்கல. அப்போ இது என்ன விதமான ஒரு அப்ரோச் அப்படிங்கிறத கேட்க வேண்டியது. இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து இங்க இருந்து ஆராசாவை அனுப்பி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரத்பவார் கட்சி என்சிபில இருந்து போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. சிபிஎம் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி பல கட்சிகள் வந்து இன்னைக்கு போய் அங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்காத கட்சியாக, இந்த போராட்டம் நடப்பதே தெரியாத கட்சியாக இன்னைக்கு தாவேகா வந்து இங்க இருந்துச்சு. அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிறது முற்றிலுமா இந்த போராட்டத்தை புறக்கணிப்பு செஞ்சு இருட்டடிப்பு செஞ்சு ஒரு இளைஞர்களின் எழுச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சோசியல் மீடியாவை மையப்படுத்தி அது வந்து தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி ஐடியாலஜியே இல்லாத ஒரு ஓட் டிரான்ஸ்பரா மட்டுமே மாறக்கூடிய எழுச்சியா மாறாம ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை கையில எடுத்துக்கிட்டு அந்த இஷ்யூவை தீர்வுக்கான நோக்கி அந்த இஷ்யூவை நோக்கி போறதுக்காக ஒரு பார்ட்டியை அந்த இளைஞர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு ஐடியாலஜி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு 1000 குறைகள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த அவங்க ஃபீல்ட்ல செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷமா இந்தியாவை 70 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ண கட்சி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ராசா அவர்கள் இங்க இருந்து போய் பார்த்திருக்காங்க. சிபிஎம் சிபிஐ எல்லா இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், எப்பயுமே தமிழ்நாடு லெவல்ல ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, குறிப்பா நீட் குறித்து வந்து விவாதங்கள் எழும்போது தமிழ்நாடு ஒரு தனித்த முடிவு எடுக்கும். எப்பயுமே தமிழ்நாட்டு நிலைப்பாடுனா நீட்டே கூடாது, அதுவே வந்து முழுக்க முழுக்க பிராடத்தனங்கிற அடிப்படையில எழுதுறாங்க. அவங்க வந்து அதாவது தேர்வு முறையத்தை எடுக்கிறாங்க. அப்ப இந்த சோனமாக்ஸோடைய அந்த ஐடியாலஜி வந்து நீட்டை எதிர்ப்பிலே இருக்கிறதா அல்லது தேர்வு முறையில் உள்ள குறைபாடுகளை மட்டும் எதிர்க்கிறாரா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதையும் தாண்டி அதையும் ஒடுக்கும் இந்த அரசை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீட் தேர்வு வேண்டாங்கிறது தான் அவங்க டிமாண்டா வைக்கிறாங்க. சென்ட்ரலைஸ்டான ஒரு சிஸ்டம் இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த டிமாண்ட் வந்து என்டிஏ அப்படிங்கிற அமைப்பே கலைக்கணும் அப்படிங்கறதான் வைக்கிறாங்க. அதே சமயம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வைக்கிற மாதிரி மாநில உரிமை சார்ந்த குரலா அவங்க எழுப்புறாங்களான்னு கேட்டா முதல்ல அதுக்கு அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு புதிதா வரக்கூடிய இளைஞர்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சில ஐடியாலஜி சிக்கல்லாம் இருக்குது. ஆனா அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது சரியானது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க, 70 வருஷமா இந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து இவ்வளவு அவங்க கிரியேட் பண்ணாத டிபேட்டை, அவங்க உருவாக்காத ஒரு அலையை இந்த புதியவர்கள் வந்து இங்க உருவாக்கிட்டாங்க. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.
எத்தனை வருஷமா உங்களுக்கு நாடு முழுக்க உங்களுக்கு பார்ட்டி கிளைகள் இருக்கு, நாடு முழுக்க உங்களுக்கு கட்சி இருக்கு, நாடு முழுக்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பணம் இருக்குது உங்ககிட்ட. இதெல்லாம் தாண்டி நீங்கள் உருவாக்காத ஒரு விஷயத்தை தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை வந்து இவங்க கரப்பான் ஜனதா கட்சி அப்படிங்கிற அந்த புதியவர்கள் வந்து உருவாக்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்த போராட்டத்துக்கு ஏன் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ஈகோ தான் அவங்களுக்கு காரணமா இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம செய்யாத புதுசா ஒருத்தன் வந்து பண்ணிட்டான். அதனால ராகுல் காந்தி வந்து கோட்டாவுக்கு போய் மாணவர்களை சந்திக்கிறாரு, அங்க போறாரு, இங்க போனாரு. ஜந்தர் மந்தருக்கு அவருக்கு வழி தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியும். ஆம் ஆத்மி கட்சி போறாங்க, சிபிஎம் போகுது, மத்தவங்களுக்கு எல்லாம் அங்க ஜந்தர் மந்தர் தெரியுது. ராகுல் காந்திக்கு ஜந்தர் மந்தர்ல இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுன்னு தெரியலையா, அல்லது ஜந்தர் மந்தருக்கு போறதுக்கு வழி தெரியலையா, இன்னும் தெரியல. அவர் மோடியை வீழ்த்தணும்னு பிரதமரா ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து இந்த அவருடைய ஆதரவு கோரிக்கைக்காக நடக்கிற இன்னொரு போராட்டத்தை வந்து ஆதரிக்கல, நேர்ல போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அவங்களுக்கு பாதுகாவலனாக அங்க போய் ராகுல் காந்தி நின்று அதை பண்ணல அப்படின்னா அவருடைய மனநிலையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எப்படி இவர் வந்து எல்லா மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிரதமராக பாஜக மாதிரியான ஒரு கட்சியை எதிர்த்து வீழ்த்தி இவங்க எப்படி வரப்போறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அப்போ இன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் உருவாக்கப்பட்டுச்சு. இது ரொம்ப நாளைக்கு இந்த பதவியில தொடர முடியாது. இன்னைக்கு சோனம் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. அது மிக மோசமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா இன்னொரு வகையில அதை நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம். சோனம் வாங்சுக்ங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு மனிதர். அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவராக அந்த உண்ணாவிரத்தை கைவிட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு. நீங்க உங்கள மாதிரியான ஆட்கள் வந்து இந்த நாட்டுக்கு தேவை. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி போராட்டத்துல உயிர் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நாட்டுல ஆளும் ஆட்சியாளர்களுடைய அட்ராசிட்டி இன்னுமே அதிகமா இருக்கு. அப்ப ஒரு வகையில அவர் வந்து தூக்கிட்டு போகப்பட்டதை கண்டிக்கிற அதே வேளையில அவருடைய டிமாண்ட் நிறைவேற்றப்படாமல் அவரை போர்ஸாக தூக்கிட்டு போனதை கண்டிக்கிற அதே வேளையில அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறத பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். அதை தாண்டி வந்து இப்ப இவங்க இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அப்ரோச் அப்படிங்கிறது பாஜக எப்படி இந்த கரப்பான் ஜனதா கட்சி அப்படிங்கிறத இந்த ஹிட் வச்சுக்கிட்டு அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி ட்ரால் எல்லாம் பண்ணாங்களோ, கிட்டத்தட்ட அதே அப்ரோச் தான் காங்கிரஸும் வேற மாதிரியான ஃபேக் ஐடிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நார்த் இந்தியாவில். ஏன் அப்படின்னா ஒரு புது பார்ட்டிசிபென்ட் உள்ள வர்றது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து அவங்களுக்கான போட்டியா தான் பாக்குறாங்க. பாஜக நம்மளை விட ஒருத்தன் வீரியமா எதிர்த்தான் அப்படின்னா அப்ப நமக்கு விட வேண்டிய ஓட்டு, நமக்கு வர வேண்டிய மக்கள் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற அந்த எலக்டோரல் போட்டியாகத்தான் அவங்க வந்து சிஜேபி அப்படிங்கிற பார்ட்டியை வந்து அணுகுறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பார்ட்டி வந்து பார்த்தோம்னா பாஜக ஒரு முடிவு எடுத்திருக்குது. இது பல நாட்களுக்கு முன்னாடியே ஊடகங்கள்ல வெளியில வந்து அது என்னன்னா இந்த சின்ன பசங்களுடைய அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு நம்ம தர்மேந்திர பிரதானை நீக்கணும் இருக்கக்கூடாது. ஆனா தர்மேந்திர பிரதான வேற வழியாக மாத்திட்டு, அதாவது நாங்க மினிஸ்ட்ரியே ஷஃபிள் பண்ண போறோம். இவங்க கோரிக்கைக்கு அடிபணிந்து பயந்துலாம் நாங்க தர்மேந்திர பிரதான மினிஸ்ட்ரியை ஷஃபிள் பண்ணுவோம். அப்படி ஷஃபிள் பண்ணும்போது தர்மேந்திர பிரதான நாங்க மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு பாஜக நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி ஊடகங்கள்ல வந்த தகவல்கள். அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த பதவி பறிபோகுங்கிறது உறுதியா? அது அப்படியான தகவல்கள் தான் டெல்லியில இருந்து வருது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களா என்பது தெரியாது. ஆனா டெல்லியில இருந்து நெருக்கமாக கிடைத்த தகவல்கள் அப்படின்னு ஊடகங்கள்ல ஏற்கனவே அந்த செய்தி வெளியில வந்து. அதனால என்னன்னா நிர்மலா சீதாராமனை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல இருந்து அவங்களை தூக்கி எஜுகேஷன் மினிஸ்டராக போட போறதாகவும், தர்மேந்திர பிரதானே அந்த பதவியில இருந்து தூக்கிட்டு அவருக்கு பாஜக கட்சி ரீதியான பெரிய பதவி கொடுக்க போறதாகவும், இன்னும் நிறைய ஷஃபிள் அப்படிங்கிறது அமைச்சரவையில மோடியினுடைய இந்த 3.0 அமைச்சரவையில நடக்க போகுது அப்படின்னு இப்ப ஆம் ஆத்மி கட்சியில இருந்து இன்னொரு ராஜ்யசபா எம்பி ஒருத்தர் போய் பாஜகவுல ஒரு 7 பேரை சேர்த்துட்டு போய் இணைஞ்சார். ராகவ் சத்தான் நினைக்கிறேன் ஒரு பேர். அந்த சிம் கார்டு மேட்டர்ல பேசி வைரல் ஆனார் நாடு முழுக்க. சிம் கார்டுல மிச்சம் இருக்கிற டேட்டாவை எப்படி நீங்க கேன்சல் பண்ணி சொல்லிட்டு வைரல் ஆனார். அப்பவே டவுட் ஆச்சு அவர் மேல. என்ன திடீர்னு ஒருத்தர் வந்து சம்பந்தமே இல்லாம வைரல் ஆனார். கரெக்டா போய் பாஜக சேர்ந்தாரு. அவரு வந்து அவருக்கும் ஒரு அமைச்சரவையில ஒரு இடம் கொடுக்கப்படலாம் பல தகவல்கள் வந்து தெரியுது.
சோ ஒட்டுமொத்தமா இந்த ஷஃபிள் பண்றது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு தெரியுது. அப்ப இதை வந்து இவங்களுடைய வெற்றியா அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு பாஜக வந்து முடியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில அது நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் 70 வருஷ கட்சி சாதிக்காததை திடீர்னு கொஞ்சம் பேர் வந்துட்டு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அதை வந்து ஈஸியா அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ இந்த வெற்றி அப்படிங்கிறது அந்த அந்த கட்சிக்கு ஒரு மாரல் பூஸ்டா இருக்கு. அவங்க வந்து இன்னும் அவங்கள வந்து வலுப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும். நாங்க இதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுப்போம். சோ அந்த கிளைம் பண்ணிக்கிறத நாங்க பண்ணிக்கணுமே தவிர இன்னொருத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறதுதான் இந்த விஷயத்துல அவங்களுக்கான ஆதரவு பெரிய அளவுல கிடைக்காததுக்கான முக்கியமான காரணமாகும். புரியுது புரியுது. நடந்திருக்கிற விஷயத்த பார்த்தோம்னாக்கா இதுல பல்வேறு சதிகள், காங்கிரஸோடைய அந்த சுயநல போக்குங்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக இங்க உள்ள சிஎம் இது குறித்து வாய் திறக்காதது அதை விட அதிர்ச்சியாக இருக்கிறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்க மாட்டேன். நன்றி.